வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி, மதுரை அரசி மீனாட்சி, என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களைத் தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்றாலும் இன்னும் ஒரு முறை கேட்கலாம். ஒரு இளைஞனும் இளைஞியும் உயிருக்கு உயிராக காதலித்தார்கள். பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் இனிதே நடைபெற்றது. தேனிலவிற்காக தொலைதூரத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு போனார்கள். அங்கே முன்னிரவு நேரத்தில் ஆற்றில் ஒரு படகிலே இருவரும் பயணித்தார்கள். கரையை விட்டு படகு வெகு தூரம் வந்தபின் காதலன் படகின் துடுப்புக்களிலிருந்து கையை எடுத்தான். தன் உடையில் மறைத்து வைத்திருந்த ஒரு நீண்ட கத்தியை வெளியில் எடுத்தான். காதலி அவனை ஒரு புன்முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். காதலன் சொன்னான், என்ன நீ இதற்கு கூட பயப்படவில்லையா? நாம் யாரும் இல்லாத ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். என் கையிலே கொலை ஆயுதமான கத்தி இருக்கிறது. உனக்கு ஏன் பயம் வரவில்லை? காதலி அமைதியாக சொன்னால், கத்தி கொலை ஆயுதம்தான், ஆனால் அது உங்கள் கையில் அல்லவா இருக்கிறது. அதனால் எந்த பயமும் இல்லை. நீங்கள் என்னை காயப்படுத்த மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படியே நீங்கள் என்னை கத்தியால் குத்தி கொன்றாலும் அதைவிட ஒரு இனிய மரணம் எனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. காதலன் கத்தியை ஆற்றில் போட்டுவிட்டு காதலியை இறுகத் தழுவிக்கொண்டான். அந்த காதலி தன் காதலன் மேல் வைத்திருக்கும் அன்பும் காதலும் என்று நமக்கு இறைவன் மேல் தோன்றுகிறதோ அன்றுதான் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி முழுமையாகும். இன்னொரு காட்சி. இது ஹாலிவுட் படத்தில் பார்த்ததா ஆங்கில நாவலில் படித்ததா என்று தெரியவில்லை. ஆனால் காட்சி பதிந்து விட்டது. மருத்துவக் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் சிலர் ஒரு உணவகத்திலே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களில் ஒருவனான ஒரு கருப்பின மாணவன் திடீரென்று எழுந்து அடுத்த மேஜையில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை நோக்கி ஓடுவான். அங்கே இருந்த கத்தியாலும் முள்கரண்டியாலும் நைஃப் அண்ட் ஃபோர்க் அவள் தொண்டையை குத்தி கீறுவான். மற்றவர்கள் அவனை பிடித்து அடிப்பார்கள், மிதிப்பார்கள். எல்லாம் முடிந்தபின் அந்த கருப்பிட இளைஞன் அமைதியாக சொல்வான், மீனுடைய முள் அவள் தொண்டையில் சிக்கி கொண்டது. அவளால் மூச்சு விட முடியவில்லை. இந்த நிலை இன்னும் சில வினாடிகள் நீடித்தாலும் அவள் செத்து விடுவாள். அதனால் கிடைத்த கருவிகளை வைத்து கொண்டு ஒரு டிராக்கியோஸ்டமி அறுவை சிகிச்சை செய்தேன். இனிமேல் மருத்துவமனை கொண்டு போனால் பிழைத்து கொள்வாள். அந்த சமயம் அங்கே வந்த ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவர் பெண்ணை பரிசோதித்து அந்த இளைஞன் சொன்னது சரிதான் என்று சொல்லுவார். அசப்பில் அந்த இளைஞன் அந்த பெண்ணை கொடூரமாக கொலை செய்ய முயன்றான் என்றுதான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும். உண்மையிலேயே அந்த இளைஞன் அப்படி செய்திருக்காவிட்டால் அந்த பெண் இறந்திருப்பாள். உயிருக்கே ஆபத்து என்ற நிலையிலும் ஒரு உணவகத்தில் முள்கரண்டியாலும் உணவு பயன்படுத்தும் கத்தியாலும் அறுவை சிகிச்சை செய்தது தப்பில்லை என்று நமக்கு அப்புறம்தான் தோன்றுகிறது. ஆனால் நம்மால் அந்த இளைஞனை முதலில் நம்ப முடியவில்லை. எல்லாம் முடிந்தபின் ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவர் அவன் சொன்னதை உறுதி செய்த பிறகுதான் நம்புகிறோம். பச்சை புடவைக்காரி நமக்கு துன்பத்தை கொடுக்கிறாள். நான் மறுக்கவில்லை. ஆனால் அவள் ஒரு மகா மருத்துவச்சி. அவள் கொடுக்கும் துன்பம் ஒரு வகையான சிகிச்சை தான். சில சமயங்களில் அவசர சிகிச்சை தேவைப்படும். அப்பொழுது அதிக துன்பம் ஏற்படும். என்றாலும் அதைவிட அதிகமான துன்பம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு வரவில்லை என்றால் அப்புறம் நம் பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன அர்த்தம்? ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன், கேளுங்கள். சென்னையைச் சேர்ந்த மாலதிக்கு 2 குழந்தைகள். கணவன் நல்ல வேலையில் இருந்தார். வசதியான குடும்பம். மாமியாருடன் இசைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பல பெண்களும் பொறாமைப்படத்தக்க இனிய வாழ்க்கை மாலதியுடையது. மாலதியுடன் கல்லூரியில் படித்த தோழிகள் எல்லோரும் ஒரு நாள் கூடி கும்மாளம் அடிப்பது என்று முடிவு செய்தார்கள். மாலதியின் கணவனும் மாமியாரும் அவளை மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தார்கள். அன்று மதியம் ஒரு உணவகத்தில் சந்தித்து தோழியருடன் மகிழ்ச்சியாக பேசி முடித்தவுடன் எல்லோரும் சேர்ந்து சில இடங்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு இரவு இன்னொரு உணவகத்தில் கூடினார்கள். நல்ல இரவு சாப்பாடு வயிறார உண்டார்கள்.
உண்டு விட்டு வெளியே வந்தார்கள். அங்கே ஒருவன் பீடா விற்று கொண்டிருந்தார். எல்லோரும் பீடா வாங்கி சாப்பிட்டார்கள். சிலர் 2, 3 என்று சாப்பிட்டார்கள். மாலதி ஒரே ஒரு பீடா தான் சாப்பிட்டார். அதை சாப்பிட்டு சில நிமிடங்கள் ஆனவுடன் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. தனக்குள்ளேயே பெரிய மாற்றங்கள் நடப்பது போல் தோன்றியது. பயந்து விட்டாள். உடனே தன் கணவனை அலைபேசியில் அழைத்தாள். உடனே வருமாறு சொன்னாள். மருத்துவமனை போக வேண்டும் என்று தன்னுடைய அவசர நிலையையும் சொன்னாள். கணவன் வரும் வரை தன் தோழிகளை கூட இருக்கச் சொன்னாள். மாலதியின் முகம் போன போக்கை பார்த்து ஒரு தோழி உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து விட்டாள். கணவர் வருவதற்குள் ஆம்புலன்ஸ் வந்து விட்டது. மாலதியை கூட்டிக் கொண்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு பறந்தார்கள். வழியிலேயே மாலதியின் காதிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் கசிய ஆரம்பித்தது. மாலதி மயங்கிவிட்டாள். மருத்துவமனையில் அவளை பரிசோதித்த மருத்துவர் மாலதி இறந்து 10 நிமிடங்கள் ஆகிவிட்டன என்று சொல்லிவிட்டார். என்ன நடந்தது இங்கே? மாலதி சாப்பிட்ட பீடாவிலே ஒரு வகையான வெற்றிலை புழு இருந்திருக்கிறது. அது உள்ளே போனவுடன் அவள் தொண்டை குழாயில் எசகு பெசகாக கடித்து அவளால் மூச்சு விட முடியாமல் இறந்து விட்டாள் மாலதி. இதெல்லாம் பின்னால் நடந்த பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. கிராமங்களில் வெற்றிலை போடுபவர்களை பார்த்திருக்கிறீர்களா? வெற்றிலை போடும் மின் அதன் 2 பக்கங்களையும் தங்கள் வேட்டியிலோ புடவையிலோ அழுந்த துடைப்பார்கள். இந்த பாழாய்ப்போன வெற்றிலை புழு கண்ணிற்கு தெரியாது. வெற்றிலை நிறத்திலேயே இருக்கும். அதனால் ஆடையில் அழுத்தி துடைத்தால் புழு கீழே விழுந்துவிடும், இல்லை நசுங்கி இறந்துவிடும் என்பதால் தான் அப்படி செய்வார்கள். மாலதி கவனக்குறைவால் இறந்தாள் என்று சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்து வெளியே வரும்பொழுது எப்படியும் அங்கே ஒரு பீடா கடை இருக்கும். அதை பார்த்ததும் எல்லோருக்கும் பீடா சாப்பிட ஒரு ஆசை தோன்றும். எங்கோ லட்சத்தில் கோடியில் ஒருவருக்குத்தான் அந்த வெற்றிலை புழு வரும் என்று சொல்கிறார்கள். அதுவும் பீடாவை கடிக்கும் பொழுது அந்த புழுவையும் சேர்த்து கடித்து தின்றுவிட்டால் அதனால் பிரச்சனை இல்லை. புழு உயிருடன் உள்ளே போனால் அதிலும் லட்சத்தில் ஒருவருக்குத்தான் இது போன்ற ஆபத்து நிகழும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது என்ன சமாதானம் சால்ஜாப்பு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு இளம் பெண், 2 குழந்தைகளுக்கு தாய், ஒரு அன்பான மனைவி, பாசமான மகள், நேசம் நிறைந்த தோழி, ஒரு சகோதரி இறந்து விட்டாள். இந்த நிலையில் பச்சை புடவைக்காரியின் அன்பை நம்புவது கஷ்டமாகத்தான் இருக்கும். சரி ஐயா, பச்சை புடவைக்காரியை நம்ப வேண்டாம். வேறு என்ன வழி இருக்கிறது? மாலதியின் மரணத்தை வேறு எப்படி விளக்குவது? ஏன் அவள் திடீரென்று இறக்க வேண்டும்? மாலதியின் திடீர் மரணத்திற்கான காரணம் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. இப்பொழுது நமக்கு புரியாதவற்றையெல்லாம் கணக்கு வல்லுநர்கள் சொல்வதைப் போல் அதை ஒரு எக்ஸ் என்று வைத்து கொள்வோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் கணக்கு போடும் பக்குவம் நமக்கு வரும்பொழுது அந்த எக்ஸின் மதிப்பு என்னவென்று கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுவரை நிலை கொள்ளாமல் தவிக்க வேண்டாமே. பச்சை புடவைக்காரி எது செய்தாலும், கொலையே செய்தாலும், மரண வேதனையே கொடுத்தாலும் அவளை விட்டால் வேறு கதி இல்லை என்று நம்பினால் நிம்மதியாக வாழலாம். யார் கண்டது? அவளே விரைவில் அந்த எக்ஸின் மதிப்பு என்னவென்று நமக்கு சொல்லி தந்தாலும் தருவாள். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.